நட்சத்திர பிளேயர் ரோஹித் சர்மா நவீன கிரிக்கெட்ல மிகச்சிறந்த செயல்பாடுகளை வெளிப்படுத்தி இன்னைக்கு இந்தியாவோட முழு நேர கேப்டனா செயல்பட்டு வராரு. ஆரம்ப காலங்கள்ல மிடில் ஆர்டர்ல தடுமாறின அவரு அப்போதைய கேப்டன் MS தோனி துவக்க பிளேயரா களத்துல இறங்குறதுக்கு கொடுத்த வாய்ப்பை பொண்ணா மாற்றி ஒரு நாள் கிரிக்கெட்ல 3 இரட்டை சதங்கள் அடிச்சு நிறைய வெற்றிகளை வாங்கி கொடுத்த நம்பிக்கை நட்சத்திரமா அசத்திட்டு வர்றாரு. அதுக்கிடையில IPL தொடர்ல 5 கோப்பைகளை வின் பண்ணது காரணமா விராட் கோலிக்கு பின்னாடி கேப்டனா பொறுப்பேற்ற அவரோட தலைமையில இருதரப்பு தொடர்கள்லையும் இந்தியா மிரட்டலான வெற்றிகளை பெற்றிருக்காங்க. ஆனாலும் 2022 ஆசிய கோப்பை மற்றும் T20 உலகக்கோப்பை, 2023 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் மற்றும் உலகக்கோப்பை ஆகிய 4 பெரிய தொடர்கள்ல அவரோட தலைமையில இந்தியா தோல்விகளை சந்திச்சாங்க. அதனால விமர்சனங்களை சந்திச்சிருக்க அவரு 2024 T20 உலக கோப்பையில விளையாடுவாரா அப்படின்றது சந்தேகமா பார்க்கப்படுது. இந்த நிலைமையில பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் துறைகள்ல சில பிளேயர்ஸ் சுமாரா செயல்பட்டாலும் அதுக்காக விமர்சிக்காம அவங்களுக்கு தொடர்ச்சியான ஆதரவையும் வாய்ப்பையும் கொடுக்கறதுல தோனி மாதிரியே ரோஹித் சர்மாவும் செயல்பட்டு வர்றதா ஸ்ரீசாந்த் பாராட்டியிருக்காரு. இது பத்தி சமீபத்திய பேட்டியில அவர் என்ன பேசியிருக்காருன்னா, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கிரிக்கெட் பிளேயரான அவர் தோனிய மாதிரியே உடனடியா காட்சியை விட்டு வெளியேறதில்ல. குறிப்பா பவுலிங் சிறப்பா இல்லைனாலும் ஃபீல்டிங் அவ்வளவு சிறப்பா இல்லைனாலும் அவர் மற்ற பிளேயர்ஸுக்கு ஆதரவளிக்கிறத உறுதி செய்கிறாரு. அவர் ஃபீல்டர்ஸை ஆதரிக்கிற விதம் சிறந்த ட்ரெண்டு. இந்த உலக கோப்பையில விளையாடாத பிளேயர்ஸ் கிட்ட கூட அவர் நேரடியா போய் தேவையான ஆலோசனைகளை பெற்றாரு. கேப்டனா இருந்தாலும் அவர் எல்லா பிளேயர்ஸ் கிட்டையும் சகோதரர் மற்றும் நண்பரா நடந்துக்கிறாரு. அது ரொம்பவே முக்கியம். அதனால ஒரு நல்ல கேப்டனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள்ல எல்லாமே அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலைமையில ஆஸ்திரேலிய T20 தொடர்ல ஓய்வு எடுத்த ரோஹித் சர்மா அடுத்ததா தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு நாள் மற்றும் T20 தொடர்லையும் ஓய்வெடுக்க போறாரு. அதை தொடர்ந்து 2025 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையோட அங்கமா நடக்க போற 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல மட்டுமே மீண்டும் கேப்டனா ரோஹித் சர்மா களத்துல இறங்க போறாரு. அந்த வகையில நிறைய குழப்பங்கள் காணப்பட்டாலும் குறைஞ்சபட்சம் 2024 T20 உலக கோப்பை வரைக்கும் அவர் இந்தியாவோட கேப்டனா தொடர்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.